சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் ஒன்றியத்தில் அப்பகுதி மக்களின் 60 ஆண்டுகால கனவை நிறைவேற்றும் வகையில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை 100 வறண்ட ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தின் கீழ் நிரப்பப்பட்ட 55 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கச்சுப்பள்ளி ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. அதனை அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஜவ்வாது மலை அடிவாரத்தில் இருக்கும் பீமன் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதனால் கவலையடைந்துள்ள சுற்றுலா பயணிகள் தொலைவில் இருந்தபடியே அருவியை ரசித்து செல்கின்றனர். ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக தொடர் கனமழை பெய்தது. பல்வேறு பகுதிகளில் சாக்கடை நீரும் மழை நீரும் வீடுகளுக்குள் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாக்கியது. இந்நிலையில் இரவு முழுவதும் அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளுக்குள் நுழைந்த கழிவு நீரை வெளியேற்றும் நிலை ஏற்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.